எங்களோடு கூட இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, we worship you Lord. ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்கும் ஆவியானவரே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது ஹalleluya, அங்கே இருந்த வெறுமை மாறினது, அங்கே இருந்த இருள் மாறினது, அங்கே இருந்ததான ஒழுங்கின்மைகள் மாறினது. இன்றைக்கு எங்கள் மேலே அசைவாடும், எங்களுடைய வாழ்க்கையின் மேலே அசைவாடும், எங்கள் குடும்பத்தின் மேலே அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் சபையின் மேலே அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர் நீங்க தான். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், எங்கள் ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா நன்மைகளை வெளிப்பட பண்ணுகிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களை பலத்தால் இடை கட்டுகிறவர் நீங்க தான், புது பலனை தருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இந்த ஆண்டவரே காலை ஆராதனை வேளையில ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக, புதிய கிருபைகளினால நிரப்புவீராக ஆண்டவரே. புதிய ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே மகிமையினால எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி ஆண்டவரே நம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆண்டவரே சூழ்நிலைகளை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தர் ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய ஆண்டவரே வாழ்க்கையில உயர்ந்திருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை துதிக்க, இன்னும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீர், ஹல்லேலூயா, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர் என்று சொல்லி அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் கரத்தாலே என்னை எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரு, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரு, ஆயிரம் நாவுகள் போதாது, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரு, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரு, ஆயிரம் நாவுகள் போதாது, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி, நன்மை கிருபையினால் முடி சூட்டி நீர் என்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே, உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பு, ஆயிரம் நாவுகள் போதாதே, நன்மை கிருபையினால் முடி சூட்டி நீர் என்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே, உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பு, ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே
என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவன் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாதே. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாது. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship your holy name. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நன்மை கிருபையினால் மூடி சூட்டி நீர் என்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாது. நன்மை கிருபையினால் மூடி சூட்டி நீர் என்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாது. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி, என்றென்றும் ஸ்தோத்திரி, என்றென்றும் ஸ்தோத்திரி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா, துதி பலிகளை செலுத்துவோமா. அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் அவருடைய கிருபை நம்மை ஆண்டு நடத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுது, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரிய
பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நோக்கி பிடித்து நடத்தினாரே, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆமென், ஹல்லேலூயா. பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கையில் மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, வியாதி படுக்கையில் மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, விடுதலை தந்தார் பலனும் இணைந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே, விடுதலை தந்தார் பலனும் இணைந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லுவோமா முழு உள்ளத்தோடு உணர்ந்து? அவர் நல்லவராகவே இருக்கிறாரே. பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே, சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே, வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே, வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளிலே நம்ம ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் நமக்கு போதுமானதா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவருடைய வல்லமை நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறது. அவருடைய வலக்கரம் நம்மை தேற்றி நடத்தி இருக்கிறது. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. அந்த கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமையினாலே தான் நாம் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். சொல்லுவோம். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் ஆமென். பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார்.
எல்லா விதமான பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் முறியடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நின்று இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவிடத்தில் உண்டு. எல்லா வியாதிகளுக்கும் ஹல்லேலூயா ஆன சுகம் இயேசுவிடத்தில் உண்டு. எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும் விடுதலை இயேசுவிடத்தில் உண்டு. விசுவாசத்தோட நாம பாட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எல்லா கட்டுகளும், எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் வில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் ஆமெனோ பிரபல ரட்சகதரனபதப உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஓ ஹல்லேலூயா. எஸ்
ஒரு விடுதலையோடு 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 உரபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரப ரிக்கபரபலபரப ஷபரபலபரப துரடபரப கபரபலபரப ஷபரபலபரப. ஆமென் ஆமென் ஹalleluya. ஓ ரிமனா ஷக்கமனம துரனம கபரபலபரப ஷபரப கபரபலபரப. எல்லா சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகிறது. எல்லா சங்கிலிகள் பறிபட்டு போகிறது. எல்லா சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஒரு தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். போராட நினைக்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளையும் பாய்ந்து செல்லட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். ரிமனாசிக்கரமன ஹந்தரனா நிக்கா நகதரனமோ ரேகமனாசிக்கரோ நிக்கா ரகதரனமோ ரிமிக்கரமன வரபஷிகா நிக்கா ரகதரனமோ ரிகமமமா லிசிக்கி ரகபபபபபபப ரிகபபபபபபபப ரிஷபரபலபரப துரடபக்கபரபலபரப ஷபபபபபபபபப. எஸ் 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 ஒரு விடுதலை 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 பெற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். ரகமமனஷேகே ரெக்கபலபரப துரடபக்கபரபலபரப ரிஷமனமதுரட கபரபலபரப துரகபரபலபரப ரிஷகதரபரபக்கபரபலபரப துரபபபபபபபப. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களின் மேலையும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் எதிரான சூழ்நிலைகள் மாறுவதாக, எதிராய் வருகிற ஆயுதங்கள் முறியடிக்கப்படுவதாக, எதிரான நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறி போவதாக. எங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை நேரத்திலே முற்றிலுமாய் ஹல்லேலூயா நிர்மூலமாகுவதாக. எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள்ளுகிறோம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் எங்கள் எல்லை எங்கிலும் பூரண சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதாக, நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் தோன்றுவதாக, இல்லாதவைகள் இருப்பவைகளை போல வெளிப்படுவதாக. Ishamanadi ange ragababa lishagadere ankuranama lishagaderanama rikamalabanabudurama reshikandaranama. Hallelujah. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இயேசுவின் நாமத்தினால் உந்தன் காயங்களாலே சுகமாக்குமே உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே உந்தன் காயங்களாலே சுகமாக்குமே உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே உந்தன் எந்தன் வியாதிகள் நீக்கோ உந்தன் இரத்தம் எந்தன் வேதனை மாற்றோ உந்தன் இரத்தம் எந்தன் வியாதிகள் நீக்கோ உந்தன் இரத்தம்
பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், உந்தன் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குமே, எந்தன் பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே, உந்தன் வார்த்தைகள் அனுப்பி உங்கள் பாவங்களை மன்னித்து குணமாக்கும் ஆண்டவரே, பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே, உந்தன் சித்தம் என்னை சுத்தமாக்கட்டும் ஆண்டவரே, சித்தம் என்னை சுத்தமாக்கும், முந்தன் சித்தம் என்னை சுகமாக்கும், முந்தன் சித்தம் என்னை சுத்தமாக்கும், முந்தன் சித்தம் என்னை சுகமாக்கும், தீராத நோய்கள் நீங்குமே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமம் அதிசயம், அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம் நடுவில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் அவர் இன்றைக்கு தொட்டருளுவார். உங்க வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர் அவர்தான், உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறவர் தான், உங்களை சுகமாக்குகிறவர் அவர்தான், உங்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறவர் அவர்தான், அவருடைய விடுதலையை உங்க வாழ்க்கையிலே வெளிப்பட பண்ணுகிறவர் அவர்தான். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே என்னை தொடர்ந்து வருகிற எல்லா தோல்வியின் அனுபவங்களும் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் சமாதானம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சுகவாழ்வு துளிர்க்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அன்றாட நிகழ்வாய் மாறுகிறது. முற்றிலும் 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 ஜெயம் எடுக்கிறோம், முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம், முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம், முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே ஜெயம் எடுக்கிறோம், எங்களுக்கு எதிரான பிரச்சனைகளின் மேலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். We will not be defeated. தோல்வி எங்களுக்கு இல்லை, நாங்க தோற்று போகிறதில்லை. காரணம் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஓ, எங்களை ஜெயவான்களாய் மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட பண்ணுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களோடு கூட இருப்பதால் எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களை கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய நாமத்தினால் இந்த வெற்றியை சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுங்க. தேவநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த வருஷத்தினுடையதான ஆரம்ப நாட்களில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் கிருபைகள் புதிதாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். யாபேஸ் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ஹல்லேலூயா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, என்னை ஆஸ்வதிக்க வேண்டும், எல்லையை பெரிதாக்க வேண்டும், உடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? அருளினார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம் தான். வருஷத்தின் ஆரம்பத்தில் அதிகமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கணும். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நல்ல பதிலை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஜெபத்தில் பார்க்குறோம், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? நாமெல்லாம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான காரியத்தை ஜெபம் பண்ணுறோம். ஒரு தேவ மனுஷன் 32,000 ஜெப குறிப்பு வச்சுருந்தாராம். அவர் கிடைக்கிற ஜெப குறிப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வரான். அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். எப்பெல்லாம் பதில் கிடைக்குமோ அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வருவாராம். இந்த ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்கு நன்றி, பதில் தந்ததுக்கு நன்றின்னு. அதனால் இந்த வருஷத்தில் உங்கள் மனசில் எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, குடும்பத்திலோ, அல்லது ஊழியத்திலோ, அல்லது சபையிலோ, அல்லது உங்கள் வேலையிலோ, அல்லது ஆத்துமாதாயத்திலோ, அல்லது வேறு எந்த காரியத்திலோ கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு பதில் செய்யணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்குன்னு நீங்கள் டெவலப் பண்ணி இந்த ஆரம்பத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது கடைசி முடியும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அளினார். அவருக்கு சித்தமானது, நமக்கு விருப்பமானது அல்ல, அவருக்கு சித்தமானது. அவருடைய என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு மாதிரி உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். இந்த நாட்களில் அதிகமாக நாம் ஜெபிப்போம். இந்த யாபேஸ் ஜெபம் என்று பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிற காரியம், ஜெபிக்கிற மனுஷன் அவன் வளருவான். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் என்றால் கேட்பது மட்டும் அல்ல, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. மரியாள் சொன்னார், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நேற்று ஒரு தமிழ்நாடு அமைச்சர் இருக்கிற ஒரு மனிதனுடைய சாட்சியை நான் நேற்று கேட்டேன். அவங்க அப்பா பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட். அவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசில் ஒரு மந்திரியாக இருக்கிறார். அவர் போன வாரம் ஒரு 50வது ஆண்டு விழாவில் போய் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஜெபத்தினால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுமா? எங்கள் அம்மாவுடைய முழங்கால் ஜெபம், நான் தூங்குவேன், நான் எப்போ எந்திக்கணும் 2 மணிக்கு எந்திரிச்சாலும் என் அம்மா முழங்காலே நிற்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா? சரி, ஒருவேளை நீங்கள் பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், பாட்டு பாட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் பண்ண தெரிஞ்சால் போதும், ஆண்டவருக்கு உங்கள் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலுக்கு எடுப்பார். பதில் நிச்சயமாக வரும். கண்ணீர் ஜெபம், எத்தனையோ விதமான ஜெபங்கள் நமக்கு உண்டு. உங்களுக்கு ஜெபத்தை குறித்து பிரசங்கமே தேவையில்லை.
போன முறை ஞானசேகர் சென்னையில் வேளச்சேரி ஏஜி பாஸ்டர் அவர் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இங்கே வந்து ஜெபம் படுத்தினதை அவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணார். அதை நான் திடீர்னு வாட்ஸ்அப்பில் போட்டேன். எப்படி விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுறது, அழுது புலவி ஜெபம் பண்ணுறது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறது, அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்தேன். அதனால் நல்ல பதிலை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஆகவே நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய இதயத்தை தொடக்கூடிய, அவரிடத்திலிருந்து பதில் வரக்கூடிய ஒரு ஜெபமாக நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஜெபிக்கிற மனுஷன் அல்லது ஜெபிக்கிற மனுஷி அவங்க வளர்வார்கள். அதே மாதிரி ஜெபிக்கிற குடும்பமும் வளரும். அதே மாதிரி ஜெபிக்கிற தேசமும் வளரும். ஒரு சபை வளர்றதுக்குன்னா அதுக்கு முன்னால் ஒரு ரீசன் இருக்குது. அந்த சபைக்கு பின்னால் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர்றாங்கன்னா ஒரு ஜெபிக்கிற தாயோ தகப்பனோ இருக்காங்க. அதனால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வருஷ ஆரம்பத்துலேயும் கூட எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோமோ, நம்ம எல்லாம் வருஷத்தில் ஆரம்பத்தில் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருப்போம், திட்டம் போட்டிருப்போம். இந்த வருஷம் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், இந்த வருஷம் இவ்வளோ நேரம் ஊழியம் செய்வேன், இந்த வருஷம் இவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன், இந்த வருஷம் நான் கர்த்தருக்காக கொடுப்பேன், இந்த வருஷம் நான் ஆண்டவருக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ விதமான பொருத்தனைகளை பண்ணுவோம், நல்ல காரியங்களை பண்ணுவோம். அதை கடைசி வரைக்கும் நாம் அதை காத்துக்கொள்வோம். அந்த வருஷ கடைசியில் அல்லது ஒவ்வொரு மாதமும் என்னத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி ஒரு ப்ரைஸ் ரிப்போர்ட் கொண்டு வருவோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்தார்னு சொல்லுவோம். ஆமென் சொல்லுமா. அப்புறம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாட்களாக அதை மாறும். இந்த யோபேஸ் அவருடைய ஆரம்பத்தை பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் இவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? யாபேஸ். யாபேஸ் என்றாலே துக்கம், வேதனை, கண்ணீர். ஒரு பக்கம் புத்தாண்டு, பரவசம், மகிழ்ச்சி, நல்லா எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கத்துலையும் கலக்கத்துலேயும் கண்ணீர்லையும் இருக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கி நாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். சிலர் ஆராதனைக்கு வர முடியாத நிலையில் மருத்துவமனையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அவளையும் நாம் நினைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதனுடைய ஊழியம் என்றாலே மனதுருக்கமான ஊழியம்தான். அவர் முதலாவது பிரசங்கம் சொல்லும்போது என்ன சொன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க. ஆமென், அல்லேலூயா. சரி, ஆண்டோடைய ஊழியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியார் என்மேல் இருக்கிறார். அவருடைய ஊழியம் எங்கே? தரித்திரருக்கு பணக்காரங்களுக்காக சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு சொன்னார். தரித்திரருக்கு. ஏன்னா தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறது அவருடைய விருப்பம். ஆமென். அவர் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காகவே அவர் நமக்காக தரித்திரரானாரே. He wants to lift us in a higher place. He wants to set us in a higher places. நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். யாபேஸ் என்றால் ஆரம்பம், அற்பமான துவக்கம், ஆனால் ஆசீர்வாதமான முடிவு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் என்றால் துக்கம், வேதனை, கண்ணீர். அவர் தான் ஆரம்பம். ஆனால் இந்த சூழ்நிலை மாறணும்னு அவருக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கனம் இல்லை, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, உயர்வு இல்லை, அவன் எதிர்பார்த்த காரியம் இல்லை. சூழ்நிலையே வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இந்த வருஷ ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது என் சூழ்நிலை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும். அகல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணார். இஸ்ரவேலின் தேவன் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். ஆங்கிலத்தில் அழகா சூப்பர், மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவி வரும், உதவி வரும் கண்மலை என்று பாடல் பார்க்க. ஆகவே ஆண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவர் யார்? அவர் இஸ்ரவேலின் தேவன், எஜமானன், ராஜா, சர்வ சிருஷ்டிகர், சர்வஞானி, சர்வ வியாபி,
இஸ்ரவேலின் தேவன் இவரை பற்றி சொல்லும்போது அந்த 8ஆம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது அவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு. ஆமென். இந்த காலையிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்ம ஆண்டவருக்கு, நம்ம அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஆமென். அல்லேலூயா. நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா? நம்ம அப்பாவுக்கும் நம்ம ஆசை, நம்ம அம்மாவுக்கும் ஆசை, நம்ம பாட்டிக்கு தாத்தாவுக்கு ரொம்ப ஆசை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அம்மா இல்லை, 6 மாதத்துல இறந்து போயிட்டாங்க. என் பாட்டி ரொம்ப மேலே அன்பாக இருப்பாங்க. அப்போ பாட்டி என்ன செய்வான்னா கன்னத்தை பிடிச்சி சொல்லுவோம், மனே நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிக்குரிய பெற்றோர் நம்ம நல்லா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மேலே பிரியமாக இருக்கு. அது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியமாக இருக்கிறாரு. ஆமென். இந்த காலவெளி இஸ்ரவேல் தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை ஆசீர்வதிப்பதில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? என் துக்கத்தை மாற்றல பிரியமாக இருக்கிறாரு, என் கண்ணீரை மாற்றுவதில் பிரியமாக இருக்கிறாரு, என் நிந்தைகளை மாற்றல பிரியமாக இருக்கிறாரு, எனக்கு புதிய வழியை திறப்பதில் பிரியமாக இருக்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பதில் என் தேவனுக்காக பிரியமாக இருக்கிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு இஷ்டம், அவருக்கு பிரியம். அல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்து ஆவிதரும் பட்டயத்து நீ எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. ஆமென். அல்லேலூயா. சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. ஆமென். நல்ல கரங்களத்திட்டு தேங்க்யூ லார்ட். உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் எங்கள் அப்பாவுக்கு பிரியமானவன், நான் எங்கள் அம்மாவுக்கு பிரியமானவன், என் ஆண்டவருக்கு பிரியமானவன், என் ஆண்டவர் என்னை ஆசிரியக்கணும். இந்த வலதுகையில் தீர்க்காயுசும் இடதுகையில் என்ன இருக்குமா? செல்வம் இருக்கு. அவருடைய கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு. ஆமேன்னு சொல்லுமா? இந்த வலது கையில் தீர்க்காயுசு, அவருடைய இடது கையில் செல்வம்னா என்னென்னா அவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் தான். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல கிருபை, நல்ல வரங்கள், நல்ல வல்லமைகள், நல்ல அபிஷேகம், நல்ல கிருபைகளை கத்த கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாய் தருவதில் அவர் பிரியமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, அந்த இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் பிரியமாக இருக்கு. அதிலே நிறைய காரியங்கள், ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதிலே நிறைய பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இஸ்ரவேல் அவருடைய சொல்லும்போது இந்த 8ஆம் புஸ்தகம் 24 அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அவன் ஆண்டவரை பார்த்த உடனே தேவனுடைய அபிஷேகம் மேலே இறங்குது. அவன் கண்ணை திறக்கிறாரு, அவன் காதை திறக்கிறாரு. அவன் வந்து கூலிக்காக வர்றான், இந்த ஜனத்தை சபிக்கன்னு வர்றான். மோவாப் தேசத்து ராஜாவாகிய பாலாக் அவனுக்கு பணம் கொடுத்து இந்த ஜனம் வளர்றாங்க, பெறுகிறாங்க, இதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், நீ வந்து அவங்களுக்காக சபிச்சா அது அவங்க சபிக்கப்படுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நாம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுமா? மனுஷங்க நாம் நல்லா இருக்கிறது பிடிக்காது. எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது?
முதல்ல பேய்க்கு பிடிக்காது, அவனை சார்ந்தவங்களுக்கும் பிடிக்காது. 112 சங்கத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்கும். என்னன்னா, முதல்ல 112:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து கட்டளையில் மிக பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுற பையன், கர்த்தருக்கு பயந்தனால அவன் தலைமுறைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பார். செம்மையானுடைய வம்சம். முதல்ல போட்ஸ் நல்லா ஃபேமிலியில். நான் இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் இந்த வசனத்தை போட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் சந்ததி எப்படி, அவன் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் போட்டுட்டு எப்படி பண்ணா தெரியுமா? தாத்தா, அப்பா, மகன், மூணு பேரும் போட்டுட்டு, அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து படம் வச்சுருக்காங்க. கணவன் மனைவி படத்தை வச்சு கணவன் பக்கத்தில் இவங்க அப்பா அம்மா இவங்க படத்தை வச்சுருக்காங்க. அவங்க மனைவி பக்கத்தில் அவங்க அப்பா வச்சுருக்காங்க. முன்னாலேயும் பிள்ளைகளை வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. செம்மையானுடைய வம்சம், தாத்தாவை ஆசீர்வதிச்ச தெய்வம், அப்பா அம்மா ஆசீர்வதிச்ச தெய்வம், 3வது தலைமுறையும் ஆசீர்வதித்த தெய்வம். அது கீழே போட்டிருக்காங்க. செம்மையானுடைய வம்சம். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ரூட்டு, நல்ல ரூட்டு. அல்லேலூயா சொல்லுவோம். வேர் என்ன அந்த அந்த ஹெரிட்டேஜ், அந்த வம்ச வரலாறு. ஆகவே எல்லா எங்கள் வம்சங்களையும் ஆசிரிச்சு கடவுளுக்கு பயந்த குடும்பம் வம்சத்தை கர்த்தர் ஆசிரிக்கிறாரு. இதை நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. குறிப்பாக நம்முடைய எதிராளிக பிசாசுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆகவே தான் இந்த 112 சங்கத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கு நிலைத்திருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். சொல்லுங்க, அவன் என்றென்றைக்கும் செய்ய மாட்டான். ஆமென். அவன் நீதி நித்திய நீதியா இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். சரி, அப்புறம் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்க, நீதிமான் கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் இத்தனை 9 வரைக்கும் சொல்லி இருக்குது. எல்லாம் பிளஸ் 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 பாயிண்ட் சொல்லுது. அப்புறம் கடைசியில் ஒரு வசனம் இதுக்கெல்லாம் மாறா சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்படுது தெரியுமா? துன்மார்க்கன். எல்லாம் சொல்லுங்க. எதை கண்டு? அந்த மனுஷன் ஆசிரியப்பட்டான்ல, அவன் ஆசிரியப்பட்டான், அம்சம் ஆசிரியப்பட்டிருக்கான், வீடு ஆசிரியப்படுது, அவன் வேலை ஆசிரியப்படுது, அவனுடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு. அவன் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய கொம்பு, நம்ம கேட்போம்ல, அவனுக்கு என்ன பெரிய கொம்பா இருக்குன்னு. நம்ம கொம்பு அவர் தான். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல மாற்றுகிறார். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணிடுறாரு. என்னை தூக்கி விடுறது அவர் தானே. கரைகளை தட்டி கத்துற என்னை தூக்குறது, என்னை உயர்த்துறது, என்னை ஆசிரியக்கு எனக்கு அவர் தான். நான் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தேன். நான் ஏழையாக இருந்தேன், நான் கஷ்டத்தினேன், எளியவனை குப்பையில் இருந்தோம். அவனை குப்பை தூக்கி ராஜாக்களோட பிரபுக்களோட அமரப்படும். இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நமக்கு எதிராளி இருக்கிறோம் பாருங்க, துன்மார்க்கன். அதை கண்டு எதை கண்டு நாம நல்லா இருக்கிறத பார்த்து என்ன செய்வானா? மனமடிவாகி. அவன் நினைச்ச மாதிரி இல்லை. அவன் நினைச்சா நம்ம என்னையோ காலி ஆயிருப்போம்னு. அல்லேலூயா சொல்லுமா? வீட்டை காலி பண்ணியிருப்பான், ஊழியத்தையே காலி பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் நம்ம மேல தப்பு கணக்கு போட்டிருப்பான். அதனால அவன் நினைச்சது நடக்காம கர்த்தர் அதுக்கு மாற நமக்கு செய்யும் போது துன்மார்க்கன் அதை கண்டு என்ன செஞ்சிருவானா? மனமடிவாகி தன் பற்களை கடித்து பல்ல கடிச்சிட்டு கரைந்து போவான். அவன் ஆசை அவனுக்கு அழியும். யாருடைய ஆசை? நீதிமானுடைய ஆசை நடக்கும், துன்மார்க்குடைய ஆசை ஒளியும் அழியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு ஒருவராக இருப்பவன் யார்? ஆகவே இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத இந்த
24 அதிகாரத்தில் பார்க்கலாம். வீட்டில் போய் பாருங்கள், ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பாருங்கள். அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் வம்சம், அவனை முதல்ல அவன் வீடு அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய என்ன புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உன் கூடாரங்களும் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இதெல்லாம் இப்போ ஆவியான வந்து தான் அவன் கண்ணை திறக்கிறார். இல்லை இந்த பிள்ளையாம் சொல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ல் அவன் கண்ணை திறக்கிறாரு, அவன் காதை திறக்கிறாரு, அவன் இருதயத்தை திறக்கிறாரு, அவன் விசுவாசத்தை திறக்கிறாரு. இது வரைக்கும் கண்ணு மூடுனால அவனை சபிக்கணுங்கிற நிலையில் அதுக்கு தான் அவன் வந்தது. ஆனால் எப்பா நீ தப்பான பார்வை பார்க்க தப்பு கணக்கு போடுன்னு சொல்லமுல்ல, அதே மாதிரி அவன் தப்பு கணக்கு போட்டு வந்தான். கர்த்தர் அவன் கண்ணை திறக்கிறார். அவன் வேதம் சொல்லுது, அவன் மேல் கர்த்தருடைய ஆவியான வந்து இறங்கினார். அவன் காதை திறக்கிறார், தேவ சத்தத்தை கேட்குறான், தேவ தரிசனத்தை பார்க்குறான். தெய்வ தரிசனத்தை பார்த்தோன்னே பார்க்குறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம், அவங்க ஆசரிப்பு கூடாரம் போட்டிருக்காங்க. சுற்றிலும் 4 திசையிலையும் வடக்க தெற்க கிழக்க மேற்க 12 கோத்திரங்கள், 3 கோத்திரங்களாக 4 பகுதியாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை சூழ்ந்திருக்கிறோமோ, வேத சொல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் எங்கே என்ன செய்திருப்பாங்களாம், செழித்திருப்பார்கள். ஆமேன். நம்முடைய ரூட்டு, நம்முடைய வேர் எங்கே இருக்குன்னா ஆலயத்தை சார்ந்திருக்கணும், ஆண்டவரை சார்ந்திருக்கணும், வசனத்தை சார்ந்திருக்கணும், தேவனை சார்ந்த தேவ மனுஷனை சார்ந்த தேவ சபையோடு நீங்கள் கர்த்தரோடு இருந்தாலும் உங்களோட கூட இருப்பார். அவரை கைவிட்டால் அவர் உங்களை கைவிட்டுடுவார். ஒரு கனெக்ஷன் இருக்கும், சர்ச்சோட கனெக்ஷன். அவங்க ஆசிரியர் பாளையம் இறங்கியிருக்காங்க. வனாந்தர பிரயாணத்தில் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போர்வழியில் கூடாரம் போட வேண்டிய இடங்கள் ஆண்டவர் எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரம் மத்தியில் போடும்போது அந்த ஆசரிப்பு கூட்டத்தில் வடக்க ஒரு 3 கோத்திரம், தெற்க ஒரு 3, கிழக்கு ஒரு மேற்க 12 கோத்திரம். அந்த கோத்திரங்கள் அவங்க குடியிருக்கிறதுக்கு அந்த கூடாரத்தை போட்டது. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே வாசல் கூடாரத்தில் குடியிருப்பது, இஸ்ரவேல் வாசஸ்தல வாசம் பண்ணுவது. கூடாரம்னு சொன்னால் அந்த 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனத்தில் கூடாரங்கிறது எதை காண்பிக்கிறதா, நீங்களும் நானும் தான் கூடாரம். ஆமென் சொல்லுமா? அல்ல சொல்லுனா சொல்லு. 2 கொரிந்தியர் பூமிக்குரிய கூடாரமாகிய, போதும் என்ன கூடாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய கூடாரம். இந்த கூடாரத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ண வேண்டும்னு விரும்புகிறாரு. ஆமென். இந்த கூட்டில் ஆமென் சொல்லுமா? இந்த கூடாரத்தில் நம்முடைய சரீரமாகிய நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவன் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இந்த இருதயமாகிய கூடாரம், சரீரமாகிய கூடாரம், என் இல்லமாகிய கூடாரம், நான் தங்கியிருக்கிற வீட்லேயும் இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. என் ஆலயமாய்க்கும் அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாரு. ஆமென். என் இயேசு என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா, ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறீங்களே, என் வீட்டில் இருக்கீங்களே, என் எல்லையங்க இருக்கீங்களே. ஆண்டவர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்த பாதுகாத்த கர்த்தர், அவன் பாளையம் எங்கும் சுற்றி உலாபுறீங்களே. ஆண்டவரே உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம் இருக்க செய்கிறீங்களே, நீங்கள் தான் இஸ்ரவேலின் தேவன். கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா,
ராஜா அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கால் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கால் இயேசுவே இஸ்ரவேலின் ராஜாவே, எங்கள் மேலே வச்ச அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுங்களே. இஸ்ரவேலின் தேவன் அவர் என்ன செய்கிறாரு? உன் கூடாரத்தை ஸ்தலமாக்க விரும்புகிறார். உன் கூடாரத்தை தங்க விரும்புகிறாரு, வாசம் பண்ண விரும்புகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன. வீடு அழகுங்கிறத விட அங்கே வாசம் பண்ணுறவங்க தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுமா? அந்த வீட்டை பார்க்கலாம், வீட்டை கட்டினவர். அந்த எபிரேயரில் வாசித்து பார்க்குறோம், மோசை பற்றி. மோசை அவன் எங்கும் வீட்டில் எப்படி தான் உண்மையாக இருந்தான்னு பார்க்குறோம். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக நம்முடைய சரணமாகிய கூடாரத்திலும், இல்லமாகிய கூடாரத்திலும், ஆலயமாகிய கூடாரத்திலும், ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணவர். இந்த கூடாரமாகிய சபையிலையும் வாசம் பண்ணி அவர் நம்மை சந்தித்து நம்மை ஆஸ்வதிக்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கின்ற. முதல்ல வீட்டை பற்றி சொல்கிறாரு. இஸ்ரவேலின் தேவன் நம்ம குடும்பங்களை கட்டி எழுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த வசனம் வாசித்து பார்க்கிறது. இஸ்ரவேலை ஆசிரியர் பிரியமுள்ள தேவன் அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும். இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் அவைகள் எப்படி வருதான் சொல்லுங்களேன்? பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்ற வீட்டிலிருந்து நன்மைகள் புறப்படுது. நன்மைக்கு காரணமான அவர் தான். நன்மையான என் தெய்வம் பூரணமான அவர் தான் நன்மைகளின் நாயகன். அப்போ நம்ம வீட்டு மூலமா அவர் என்ன செய்யணும்னா அந்த ஆசீர்வாதம் பரவி போகிற ஒரு ஆறுகளை போலவும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன, உனக்குள்ள பூமியின் வம்சமெல்லாம் you are going to be a channel of blessing. ஊற்றுக்கண்ணு என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தின் ஜீவத்தண்ணி நதிக்கு புறப்பட்டு ஓடும். அந்த தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம், தேவ வசனம், தேவனுடைய ஆளுகை அப்படியே நமக்குள்ளேருந்து புறப்பட்டு வரணும்னு விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டு. ஏன்னா இங்கேருந்தே தண்ணி வருது. அல்லேலூயா சொல்லுமா? ஆவியானவர் நமக்குள்ளேருந்து வெளியே வருவார். ஆவியானவர் அதிகமாக அந்த அபிஷேக வல்லமை என் பாத்திரம் என்ன செய்கிறது? குறைஞ்சில் நிரம்பி நல்ல கரங்களை தட்டி என் பாத்திரம் நிரம்பி நான் மற்றவங்களுக்கு ஐ வாண்ட் டு பி a channel of blessing. நிறைவு ஆற்றை போல அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல. ஆமென் சொல்லுமா? சில சமயங்களில் நம்ம டேமில் தண்ணி திறந்து விட்டால் தாமிரபரணி அந்த பாலச்சலம் வெள்ளம் பெருக்கு பரவி வருது. பக்கத்தில் வந்துடுறாங்க. கரையோரத்தில் வீடெல்லாம் காலி பண்ணுங்க. பரவி போகிற ஒரு அதை பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருக்கும். உடனே நியூஸ்மெல்லாம் வருவாங்க, பத்திரிக்காரன். ஆறு எவ்வளோ பெருசாக போகுது, பரவி போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் நிறைவாய் நம்மை சந்திக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்பட்ட பரவி போகிற ஆறுகளை போல். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் வெள்ளத்தில் உள்ள அவருடைய வாழ்க்கையில்
நிறைவு வரன்னு நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில், என் வீட்டை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பரவி பாய்கிற ஆறுகளைப் போல மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் புது வருஷத்தில் என் பாத்திரம் நிரம்பி 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 ஹல்லேலூயா, எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, என் தெருவில் உள்ளவங்களுக்கு, என் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பரவி பாயும் ஆறுகளைப் போல, நதியோரத்தில் நட்டப்பட்ட தோட்டத்தை போல, அப்புறம் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல. ஆமென் சொல்லுமா? சரி, ஒன்னொன்னுலையும் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நதியோரத்தில் நாட்டப்பட்ட தோட்டங்கள், தோட்டம் எங்கேயோடலாம் தோட்டம் இருக்கும், ஆனால் ஆற்றோரத்துக்கு தோட்டம். ஆண்டவர் சொன்னார் அந்த ஏசாயால, நீ நீர்ப்பாய்ச்சலான வற்றாத, ஆமென், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தோட்டம் தோட்டம், ஏதேன் தோட்டம். ஆமென் சொல்லுமா? ஏதேன் தோட்டத்தில் அது செழிப்பு இருக்கிறதுக்கு பைசோன், கேகோன், எதிர்கேல், ஐப்ராத் போன்ற நதிகள், 4 நதிகள் இருந்தனால ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி என்பது பொருள். அந்த தோட்டத்தை மகிழ்ச்சியாகிறதுக்கு அந்த விசேஷத்தை அந்த நதி, அந்த ஆறு பரவி பாய்கிற அந்த ஆறு இருந்ததுனால தான் அங்கே அந்த பொன் விளையும் பூமியாக மாறிச்சான். அல்லேலூயா. நமக்கு இந்தியாவில் பொன் விளையும் பூமி, கோல்டன் ஃபீல்டு இருக்குது, தங்க வயல். அல்லேலூயா சொல்லுமா? அங்கே இருக்க இல்லை, இங்கே இருக்க தங்க வயல் நிறைய. அமேன். நீங்கள் எல்லாமே தங்க வயல் தானே? அல்லேலூயா. அமேன், அல்லேலூயா. எல்லாம் தங்க வயலாக மாறினா எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே ஏன் கோலார் கோல்டன் ஃபீல்டு போடணும்? எங்கள் சமாதானத்துக்கு வாங்க, ஒன்றும் ஒவ்வொரு வயல் தங்க வயலாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா தங்கராஜா எங்கள் கூட இருக்கிறாரு, அதனால் எங்களையும் தங்க வயலாக மாற்றுவாருன்னு சொல்லுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கருத்து மாற்று, கர்த்தர் நாட்டின தோட்டத்தை போல. ஆமென். அதனால் நம்ம ஆண்டவர் நம்ம தங்க வயலாக, ஒருவேளை பூமிக்குரிய தங்க வயலை பற்றி பேசிட்டு இருக்கோமே, இதை விட ஆவிக்குரிய வயலாக மாற்றுறதுக்கு. ஆமென் சொல்லுமா? அந்த வயலுங்கிறது, தோட்டங்கிறது சபை தான். தோட்டம் என்றாலே எதற்கு அடையலாம்? சபைக்கு தான் அடையலாம். சபைன்னா என்ன, வேற இல்லை, பில்டிங் இல்லை. சர்ச், த சர்ச் இஸ் நாட் அ பில்டிங், யூ ஆர் த சர்ச். ஆமென். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் அது செழிப்புக்கு, வளத்துக்கு, வாழ்வுக்கு காரணம் அந்த நதிகள் தான். பைசோன், கீகோன், எதிர்கேல், ஐப்ராத். நீங்கள் அந்த 4 நதியை படித்து பாருங்க. அந்த நதி பாயிற இடங்கள்லாம் பொன் விளையும் பூமியாக இருந்துச்சான். அங்கே தான் விளையாடப்பட்ட கற்கள். ஆமென், ஆமென் சொல்லுமா? நீங்கள் சபையில் நாட்டப்பட்டீங்கன்னா, தோட்டத்தில் நாட்டப்பட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த நதி பாயும். பைசோன் பாயும், கீகோன் பாயும், எதிர்கேல் பாயும். அந்த ஆபிலா தேசம் முழுவதையும் ஓடும். அந்த இடத்துல பொன் விளையும். 2 ஆதியாகமம் 2:12 போட்டுக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்ற பெயர். அது ஆபிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அந்த இடத்துல என்ன செய்யும்? எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கும்போது நல்லா அந்த பொண்ணு வருத வரலையா, எனக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை கத்த கொடுப்பார். எங்கிட்ட வெள்ளியில பொண்ணு இல்லை, ஆனால் அதை விட விளையிடப்பட்ட இயேசுவின் நாமம் இருக்குது. இந்த நாமத்தில் எல்லாம் இருக்கு. ஆமென். காசுக்காக, பணத்துக்காக நாங்கள் வரல. எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஊற்று கண்கள் எங்கிருந்து புறப்பட்டு வரணும். இந்த வருஷத்தில் புறப்பட்டு வருமா? ஆமீன் சொல்லுமா? நீங்கள் தோட்டமாக இருந்தீங்கன்னா உங்கள் இந்த தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வராது. ஆவிலா தேசம் முழுவதும் சுத்தமா. ஒரு பிள்ளைக்கு பேர் ஆவிலான்னு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த மாதிரி பேர் வச்சேன்னா என்னமெல்லாமே பேர் வைக்கிங்களா? பைசன் வைக்கலாம், கீகோன் வைக்கலாம், எதற்கெல்லாம் ஐப்ராத் நினைச்சு வைக்கலாம். சூப்பர் பேர் பாருங்க, பைபிள் பேர். ஆமேன் சொல்லுமா? ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அது தேசம் முழுவதும், ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அந்த இடத்துல பொண்ணு விளையுமா? ஆண்டு இஸ்ரவேலின் தேவனுடைய செயலை பாருங்களேன். அவன் பரவி பாயும் ஆற்றை போல இருப்பான். ஆமென். அந்த பாருங்க, அந்த தேசத்துல பொன் நல்லது. அந்த இடத்துல பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் உண்டு. ஆமென். சரி, இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஆவிக்குரிய வரங்களுக்கு ஒப்பிடலாம். விலையேறப்பட்டு இந்த வருஷத்துல பவுல் சொன்ன மாதிரி மேலான வரங்களை நாடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆவிக்குரிய வரங்களை நாடுங்க, விசுவாசத்தை நாடுங்க, அற்புத அடையாளம் நடக்கிறது, தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்க. நல்ல தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு வரட்டுமே, நல்ல அற்புதம் அடையாளம் செய்கிறவங்க நம்முடைய சபையில் வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் நம்முடைய மத்தியில் எழுப்பணும். அதுக்கு கிருபை இல்லை. சில சமயங்களில் ப்ராஃபஸி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து அபிஷேகத்தை சொல்லுவான்.
அதில் நிறைய ஒரு அம்மா ஒரு ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை அடிச்சோன்னா, பாஸ்டர் அப்படியே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஆவியான என் மேலே இறங்கினாரு, நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்ன தரிசனம்னா, அந்த புல்பிட்லேருந்து ஒரு ஆறு அப்படியே புறப்பட்டு வர்றதை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லுமா, ஆமேன்னு சொல்லுமா. இல்லை ஆராதனை சும்மா அவரோட பாட்டை பாடுறதில்ல. அந்த ஆராதனை நீங்கள் தேவனோடு செஞ்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார். அந்த அளவில்லாமல் ஊற்றும் போது நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க. நீங்கள் என்னென்ன பரலோக தரிசனத்தை பெறுவீங்க. அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது இந்த மனுஷ கண்கள் மூடி இருக்கும்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். தேவ தரிசனத்தை பார்ப்போம், தேவ கிருபையை பார்ப்போம், தேவ வரங்களை பார்ப்போம். ஏன் ஏசாயா மேலிருந்த அபிஷேகம், ஏன் எரேமியா மேலிருந்த அபிஷேகம், ஏன் ஆண்டவர் இயேசு மேலிருந்த அபிஷேகம், அப்போஸ்தலர் மேலிருந்த அபிஷேகம் உங்கள் மேலே நிச்சயமாக வரும். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை கடைசி நாட்களில் ஊற்றுவேன். அவர் ஊற்றும் போது ஒரு வெள்ளம், பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இந்த வெள்ளம் வந்தா அழிவு வராது. ஒருவேளை உலக பிரகாரமான மழை பெஞ்சு அந்த வெள்ளம் வந்தா சேதம் ஏற்படலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வெள்ளம் வந்தா சேதம் வராது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயமா அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். ஆண்டவருடைய நாமம் மையப்படும், தேவராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபம் பண்றான். நீங்க பெருக பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுமா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ஆகவே சந்தன மரம் அந்த தோட்டத்தில், கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் சந்தன மரம், ஆமென் சொல்லுமா. சந்தன மரம்னா வாசனை, அல்லேலூயா சொல்லுமா. எல்லாருக்கும் சந்தனம் பிடிக்கும். நான்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சந்தன கட்டை இருக்கும். ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட்ற ஆட்கள், அதனால் மேலெல்லாம் பூசிடுவோம், மேலெல்லாம் பூசி இங்கெல்லாம் பூசிடுவோம். அது ஒரு வேற ஒரு வித்தியாசமாக தவறான மோட்டிவில் பயன்படுறோம். ஆனால் உண்மையிலே அதை பூஜைக்கு பயன்படுத்த பொருள் அல்ல, அது கர்த்தர் நமக்கு தந்த பொருள். அந்த வாசனை எதுக்கு? அரோமா, சாட்சியான வாழ்க்கை. ஆமென். சாட்சி உள்ள ஜீவியம். நம்ம மேலே ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆவிக்குரிய வர இருந்தால் நமக்கு சாட்சி இருக்கணும். அந்த ஊரில் எப்படி சந்தன மரம் இருந்தாலே போதும், சுற்றிலும் மணக்கும். நம்ம தேசத்தில் சந்தன மரம் வைக்கிறதுக்கு அரசாங்க அனுமதி கிடையாது. அதுக்குன்னு வளர்க்குற ஒரு பகுதி இருக்குது, மைசூருக்கு போனால் மைசூர் சாண்டல் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் பிடிக்கும். அதில் ஸ்பெஷல் சோப்பெல்லாம் போட்டு நான் ஆண்களுக்கு தலைவராக இருந்தவுடனே என்கிட்ட இருக்கிற எல்லாரையும் பார்த்து 50 பேரையும் கோஆர்டினேட்டர்ஸை கூப்பிட்டு போய் மைசூர் கூப்பிட்டு போய் அங்கே உள்ள கார்டன் எல்லாம் காட்டி, பிருந்தாவன் எல்லாமே இப்போ காட்டும். கடைசியில் எல்லாருக்கும் ஐயா மைசூர் சாண்டல் சோப்பு செய்கிறாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு போவோம். நான் ஓகே போய் பார்ப்போன்னு அந்த பெர்மிஷன் நான் போனேன். அங்கே போனோடனே அந்த கேம்பஸில் போன ஸ்மெல் அப்படி நல்ல நேச்சுரலாக, ஆர்டிஃபிஷியல் செயற்கையில் கிடையாது, அந்த நேச்சுரலாக இயற்கையிலே அந்த மனத்தை அனுபவிக்க கத்த கிருபை செஞ்சேன். போனோடனே அந்த மரத்துன்னு வரக்கூடிய எண்ணெய், அந்த மரக்கிடந்து வர கட்டை, அந்த குச்சி, அந்த வேறு எல்லாம் பிரித்து வச்சுருந்தான். எல்லாம் நல்ல ஸ்மெல், அரோமா நேச்சுரலாக இருந்துச்சு. அப்புறம் ஒன்றுனா சொன்னான், இந்த எண்ணெயில் எப்படி செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என்ன அருமையான இயற்கை வாசனை அப்படின்னு சொல்லிட்டு, நறுமணம், அரோமா. அப்புறம் ஒன்றுனா சொல்லிட்டு கடைசி எல்லாத்தையும் எப்படி கடைசியில் கொஞ்சம் அந்த வேஸ்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம தலைவர்களுக்கு மறித்து போனாங்கன்னா அவங்களை எரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். நம்ம தலைவர்கள், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தலைவர்லாம் இருக்கும்போது அவங்க கடைசி காலத்தில் அவங்கள என்ன செய்ய அடக்கத்தில் கொடும்போது என்ன அவங்க முறைப்படி அவங்களுக்கு அந்த தகனம் பண்ணும்போது இதைத்தான் நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. எப்படியோ அந்த ஒன்றும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஸ்மெல் கூறியதாகும். இது என்ன எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் எல்லாரும் சாட்சியான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லணும். அரோமா, என் குடும்பத்தில் ஒரு சாட்சி, என் ஏரியாவுக்கு ஒரு சாட்சி, எங்கள் பட்டணத்துக்கு நான் ஒரு சாட்சி. நம்ம ஆண்டவர் இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்னால் சீக்கிரவது. சந்தன மரம், இந்த பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் கார்டில் நாட்டப்பட்ட சந்தனம், ஒன்று சந்தன மரம் தான். அல்லேலூயா சொல்லுமா. சந்தன மரம்னா விளையேறப்பட்டது. ஐயா அமேன். ஒரு மரம்னா எத்தனையோ லட்சம் பெறும். இது அரசாங்க அனுமதி இல்லாமல் வெட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. பரம அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, உங்களை வாசனை கொடுக்க, உங்களை பயன்படுத்த போது நீங்கள் இருக்க இடத்துல ரோமா
பவுல் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி எங்களை வாசனை உள்ளவங்களா மாற்றப்படுறாங்க. ஆமென். நமக்குன்னு ஒரு டேஸ்ட் ஒரு ஸ்மெல் கிடையாது. பட் when he comes, அவரே தோட்டக்காரர், அவரே இந்த சந்தன மரத்தை நட்டி இந்த சந்தன மரத்தின் மூலமாக ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்த மாதிரி, தகப்பனே என்னையும் உங்கள் ஆலயத்தில் நட்டி இந்த தோட்டத்தில் வச்சு இந்த சபையில் வச்சு என்னையும் வாசனை வீச செய்யுங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் நான் வாசனையாக மாறி. இஸ்ரவேல் தேவன் நம்மை சாட்சி உள்ள தேவனை மாற்றுறார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே தான் யாபே இஸ்ரவேல் தேவன் நோக்கி. சரி, இந்த 2:14 போட்டுக்களை எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு இந்த வருஷம் உங்களை நல்ல வாசனையாக மாற்ற போகிறார். ஆமென். கொஞ்சம் பேர் தான் ஆமென் சொல்கிறாங்க. நீங்கள் வாசனை இல்லைன்னா வேறு மாதிரி போயிடுவீங்க. அரோமா, குட் ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ். நீங்கள் வரும்போது சில சமயம் இந்த பூச்சி மருந்து அடித்த மாதிரி வருவாங்க. எனக்கு பயமாக இருக்கும். அது இந்த ஊரில் லோக்கலில் கிடைக்கு பார்த்தீங்களா, என்ன 10 ரூபா 20 ரூபாய்க்கு வண்டு அடிச்சுட்டு வரணும். இது மயக்க மருந்து மாதிரி இருக்கும். இது கேடு, நமக்கே கேடு. இந்த பூச்சி மருந்து அடிக்க மாதிரி நம்ம அரோமா இருப்போம். கிறிஸ்துவுக்கள் எப்பொழுது வேறு எல்லா இடங்களும் அவரை அறிகிற அறிவின் வாசனை விடுது. ஆமென், ஆமென். என்னை வாசனையாக்குற தெய்வம், என்னை மனமாக்குற தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம், என்னை பயன்படுத்துகிற தெய்வம் இஸ்ரவேலின் தேவன். ஆமென், அல்லேலூயா. சந்தன மரம், அப்புறம் அதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நேரம் போயிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தன மரத்தை போலவும் தண்ணீருக்கு உள்ள கேதுர மரத்தை போலவும் இருக்கு. சரி, அப்புறம் அவங்களுடைய வித்து. அல்லேலூயா சொல்லுமா. வித்துனானது 24 வித்துனானது சீடு. சீடுங்கிறதுக்கு நான் அது சந்ததி, தலைமுறை. அந்த தேவன் தங்குகிற, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் விசுவாசிக்கிற தேவனுடைய ஆளை நாட்டப்பட்டவருடைய வித்து தலைமுறைகள். பாருங்க, தலைமுறைகள் என்ன செய்யுமா? சீட் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாம் சந்ததி. அல்லேலூயா சொல்லுமா. ஸ்டீபன் ஒருத்தன் ஆபிரகாம் சந்ததின்னு ஒரு இதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அவன் ஒரு பாட்டு போட்டிருக்கான். அந்த பாட்டெல்லாம் கேளுங்க. என்ன ஆபிரகாம்ஸ் ஆர்க்குன்னு போட்டிருக்கேன்னா நோவாஸ் ஆர்க்கை தான் கேள்விப்பட்டிருக்கேன். புது ஆர்க்காக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜன், காட் பிளஸ் யூ. கர்த்தவனை ஆசைப்பாரு. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வித்து ஆபிரகாம், த சீட் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாம் அந்த வித்து, அது தலைமுறை தலைமுறையாக. அல்லேலூயா சொல்லும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, கோத்திரப்பிதாக்கள், யூதாக்கு ஒரு இயேசு மூலமாக நாம அந்த வித்து பரவி பலன் தருகிறது. அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்குள்ள இருந்து உங்க தலைமுறையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அப்படி வித்து ஒரு தலைமுறையோட நின்று பெறக்கூடாது, அடுத்த தலைமுறை வரணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே அவருடைய வித்து திரளான தனியை பரவும். அவங்க தலைமுறையில் மட்டும் இல்லை, அவங்க ராஜா, அவங்க ஆளுகை செய்வாங்க, ராஜ்யம், அவங்க ராஜ்யமா மாறுவாங்க, அவங்க மேன்மை அடைவாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நேற்று சனிக்கிழமை எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன, நம்ம சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க அப்பா அம்மா முதல்ல வந்தாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க தானே 10 பிள்ளைகள். எனக்கு இருக்காங்க 10 பிள்ளைகள். உங்களுக்கும் 10 பிள்ளைகள் தருவார். உங்களுக்கு இருக்க 1 2 3 வச்சுக்கிட்டு சரி, அடுத்தது ஆத்துமாக்களே அதையும் பண்ணுங்களேன். அல்லேலூயா சொல்லுமா. அதில் ஃபேமிலி பிளானிங் வேண்டாமே. இதில் உங்களுக்கு வேணால் ஃபேமிலி பிளான் வச்சுக்கோங்க. அதில் பெருக்கம் உண்டாட்டம். அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் நேற்று ஒரு ஃபங்க்ஷன். அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டா. சரி, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சுருந்தாங்க. போனேன் நான். அந்த 10 அப்பா அம்மா வந்தவங்க இன்றைக்கி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. 10 பிள்ளைகளும் இருக்காங்க. 10 பிள்ளைகளையும் பார்த்த உடனே எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை பற்றி பார்த்து, அவங்க பேர பிள்ளைகள் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஜெர்மெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி நான் எண்ணி பார்த்தேன் 34 பிள்ளைகள் வந்தாங்க. அல்லேலூயா. ஒரு சபைக்கு போதும். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு குடும்பம் ஒரு சபையை மாறுது. பெருக்கம், இன்க்ரீஸ், வித்து பரவுது. பாருங்க படத்தை. அல்லேலூயா சொல்லுமா. உங்க வீடும் அப்படி மாறணும். நான் ஒன்று தானே வச்சிருக்கேன் பாஸ்டர், பரவாயில்ல.
ஒன்று போதும், அதை வச்சு கத்த பெருக பண்ணுவார். த சீட் ஆஃப் ஏப்ரகாம், ஆபிரகாமுக்கு ஒரு வித்து தான் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாரையும் மேடை கூப்பிட்டு எல்லாரோட ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்குள்ளையும் அவங்களுக்கு இன்னொன்று மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உண்மையில் எங்கள் அப்பா அம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேரையும் மேடையில் ஏற்றி உங்களுக்கு மட்டும் தனி சபை ஒன்று வச்சிடலான்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுமா. பீஸ் அசெம்பிளிஸ் ஹவ் காட் a branch. ஆமென், அல்லேலூயா. ஒன்றோ கண்ணோன்னு வச்சுருக்கீங்க நல்லது தான். ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒன்னோடு சேர்ந்து 9 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி 10 ஆக்குங்க. அந்த 10 வளரட்டும் பெருகட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு என்னை கூப்பிடுங்க, 30 பெருகட்டும், 40 பெருகட்டும். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களின் கடற்கரை மாறுமா மாறாதா? ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா, அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்களிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், துயர்ந்திடுவோம். சொல்லுமா, குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிள்ளைகள் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகள் சபையும் பிதா முன்னே எழும்பும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா. வித்து பரவிப்பாயும், பரவிப்பாயும் பரவிப்பாயும் வித்து அவங்களுடைய ராஜா, அவங்களுடைய ஆளுகை மேன்மையடைன்னு சொல்றார். அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கத்த கொடுப்பேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுமா. கடைசி சொல்வார், யாக்கோப் இந்த ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் எழும்பும். இஸ்ரவேலின் தேவனுடைய பிளான், மாஸ்டர் பிளான். ஆகவே இந்த இஸ்ரவேலின் தேவன் நோக்கி என்னை ஆஸ்வதியும், எல்லை பெரிதாக்கும், உடைய கரையம் கொடுக்க தீங்கு என்னை துக்கப்படுத்து. 4 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கி முடிச்சிருக்கேன். வர ஆட்களை செய்யலாம். அதில் இல்லை ஒரு சுருக்கமாக நான் சொல்லப்போனால், யாபேஸ் ஜெபத்தில் த பவர் ஆஃப் காட், த பவர் ஆஃப் காட், த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். நான் மீடியாவில் பேசியிருக்கேன், கேளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவர் வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் தேவ பிரசன்னத்தின் தேவன், அவரே பாதுகாப்பின் தேவன். த காட் ஆஃப் பவர், த காட் ஆஃப் பிளஸிங், த காட் ஆஃப் பிரசன்ஸ், த காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இஸ்ரவேலின் தேவன் நோக்கி என்னை ஆஸ்வதியும்,
எல்லை பெரிதாக்கும் எக்ஸ்டென்ஷன். ஆமேன் சொல்லுமா, சொல்லுங்களேன். எக்ஸ்டென்ஷன் சொல்லுங்களேன். கொஞ்சம் கையவாது காட்டுங்களம்மா. நீங்கள் ஆள் மட்டும் இப்படி பொறிக்கிடுற. ஆமேன், அல்லேலூயா. உருவத்தில் மட்டும் போகாமே, அப்படி உள்ளத்திலே கொஞ்சம் வெளியே வாங்கல. ஜெபத்தில் ஆமேன் பெருகணும், என் தியானத்தில் கொஞ்சம் பெருகணும், நான் ஊழியத்தில் பெருகணும், நான் கொடுக்கறதுல பெருகணும், ஆவியில் நான் அதிகமாக பெருகணும், கிருபையில் பெருகணும், வரங்களில் பெருகணும், வல்லமையில் பெருகணும். என் ஆண்டவருக்கு பிரியமான செய்வதற்கு பெருக்கத்தின் தேவன். we want to see extension. எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லுமா. உன் கூடாரத்தினுடைய எல்லையை நீ விசாலமாக்கு. ஆமேன். இந்த வருஷத்தில் நான் வளரணும், நான் பெருகணும். என் பெருக்கத்தில் என் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஆமாம், என் வளர்ச்சியில் என் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. நான் எல்லா நிலையும் எல்லாவற்றையும் மேலே என் ஆண்டவரை நேசிக்கிற, அவரோடு கூட இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையில் வசனத்தில் நான் வளரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தில் வளரணும்னு சொல்லுங்களேன். வசனத்தை வாசிக்கிறதுல மட்டும் இல்லை, தியானிக்கிறதுல வளரணும். நான் படிக்கணும், நான் அவரை போல மாறணும். இந்த வசனம் எனக்குள்ள வந்து எனக்குள்ள செயல அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அந்த 119ஆம் சங்கீதம் 45 அது 50 60 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் வாசிக்கிறதற்கு தியானிப்பதற்கு ஒரு குறித்த ஜாமத்துக்கு முன்னால நான் எந்திரிச்சிருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்றார். அல்லேலூயா சொல்லுமா. 119ஆம் சங்கீதம் அந்த வசனத்துக்கு நான் கையெடுப்பேன்றாரு, பிரமாணங்களை தியானிப்பேன்றாரு. அதே தொடர்ந்து பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் தியானம் பண்றதுக்கு குறித்த ஜாமத்துக்கு முன்னால நான் என்ன ஆண்டவரே என்னை எழுப்பி விடுகிறீர். எல்லாம் சொல்லுங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னால எக்ஸ்டென்ஷன். வசனத்தை படிக்கணும் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் போலும் தியானம். The word is my food. இதுதான் எனக்கு சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலும். இது வார்த்தைங்கிறது நீங்கள் எழுத்து அடிப்படையில் இல்லை. இந்த வார்த்தையாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, அதை ருசிக்க அதை புசிக்க அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அது எனக்குள்ளே அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. நான் வசனத்தை உட்கொண்டேன். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. eat the word of God. தேவனுடைய வசனத்தை புசியுங்க, அதை சாப்பிடுங்க. not only the physical food but it's a spiritual food. இந்த வசனத்தை வாசிங்க. not only reading but devotion. meditate on the word. இதுக்குன்னு நேரம் செலவு செய்யுங்க. ஆண்டவர் இதுக்குன்னு நேரம் செலவு செஞ்சு அது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் அந்த வசனத்தை யாரெல்லாம் வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாங்களோ அவங்க தான் கலங்கரை விளக்காக மாறுவார்கள். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். ஆமேன், அல்லேலூயா. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். இந்த வார்த்தையில் வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு, சுகம் இருக்கு. வசனத்தை அனுப்பி குணமாக்குறேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை இருக்கிற வல்லமை நம்மை மாற்றும், நம்முடைய குடும்பத்தை மாற்றும், நம்முடைய சூழ்நிலையை மாற்றும், எல்லாமே மாற்றும். எல்லாம் ஜெபம் பண்ணுமா. என் எல்லையை விசாலமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாமே மாறும். அந்த பாட்டு படிக்கலாமா? நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ வந்தாலே போதும் ஐயா, சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதும் ஐயா. உங்க வசனத்தை அனுப்பி இந்த சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் நாளே இருளும் என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா.
பாக்கியவான். உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு மகிமை பொருந்திய கேடகமாக இருக்கிறார், அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? நீ பாக்கியவான். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியமான ஸ்லாக்கியம். இஸ்ரவேலே, எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. நல்ல ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ், இஸ்ரவேலின் தேவன் நோக்கி bless me Lord, என்னை ஆசீர்வதிங்க, எல்லை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம், let the hand of God be upon me. உங்க கரம் என்னோட தீங்கு என்னை துக்கப்படுத்தபடி செய்யும். வேண்டிக் கொண்டதை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளின. தகப்பனே, இந்த காலையில் புது வருஷத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் சமூகத்தில் பல காரியத்தை நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். நீங்கள் நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் மன இருக்கிறப்பதாக. God bless you. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆமென். நீ பாக்கியவதி. God bless you. கர்த்தர் உங்களை